அண்ணா வணக்கண்ணே. இன்னைக்கு என் நண்பன் ராபர்ட் அனுப்பிச்ச ஒரு கவிதையை சொல்லட்டுமா அண்ணே? யார்? இந்த கடலூர் மாவட்டம் புவனகிரியில் இருக்கார் அந்த கவிஞர் ராபர்ட்டா? ஆமாண்ணா, கரெக்டாக சொல்கிறீங்க. எப்படிண்ணா தெரியும்? அதான் அடிக்கடி சொல்கிறியே. சரி சரி, சொல்லு சொல்லு, கவிதையை சொல்லு. பனியில் நனைந்த பூக்களை வருவான் கதிரவன், பூக்களை தலை துவட்டி காய வைப்பான். என்ன கோவாலு, இன்னும் பாடம் படிக்கிற மாதிரி படிக்கிற? ஒரு கவிதை சொல்ல தெரியலையே கோவாலு. அவர் அமுச்சிக்கிறாரு நல்ல கவிதை, இன்னும் பாடம் படிக்கிற மாதிரி படிக்கிற. ஆனால் எப்படி நான் படிக்கணும்? பனியில் நனைந்த பூக்களை, பனியில் நனைந்த பூக்களை வருவான் கதிரவன், வருவான் கதிரவன், பூக்களை தலை துவட்டி காய வைப்பான், பூக்களை தலை துவட்டி காய வைப்பான். அந்த நீ 2 தடவை சொல்லும்போது பொருள் கேட்குறவங்களுக்கு புரியும். அண்ணா என்னவோ இம்போஷன் மாதிரி சொல்கிறீங்க. சரிண்ணா, இதில் அவர் என்னென்ன சொல்ல வர்றாரு? எப்பா இது என்னப்பா புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக விஷயம் இருக்குது. பனியில் பூ நனைஞ்சிருக்கு, அது யாரும் துணி கொண்டு போய் தோட்ட முடியாது, கதிரவன் தோற்றான்னு சிம்பிளாக சொல்லியிருக்காரு. இது அவருடைய சொந்த கருத்து வரைக்கும் நினைக்காத. கம்பருக்கே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு தடவை கம்பர் நடந்து போயிட்டுருக்காரு. ஒரு உழவன்னா உங்களுக்குலாம் தெரியுமா தெரியல, உழவன்னா விவசாயி. என்ன, அவர் கபிலை ஏற்றத்தில் நீர் இறைச்சி பாடிக்கிட்டு இருக்கான். 30 மேல் 7, 30 மேல் 8, 30 மேல் 8 மூங்கிலிலை மேலே அப்படின்றான். அப்போ அவன் ஒய்ஃப் மனைவி கூப்பிட்றாங்க, பார்த்து நிறைஞ்சிச்சு வாங்கன்னு. உழவன் பாட்டை நிப்பாட்டிட்டு ஏற்றில் பூட்டிருந்த மாடுகளை அவிழ்த்து விட்டுட்டு போயிட்டான். பாட்டு பாடுறதுல வல்லவராக இருந்த கம்பரால் அதை பாட முடியல. அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணார். அடுத்த நாள் திரும்ப அந்த ஆள் பாடினான். மாயன் பெருமாளே மயன் ஏரியில் மேல் 1, மயன் ஏரி மேல் 1, மயன் ஏரி மேல் 2 பாடிக்கிட்டே 30 மேல் 8 மூங்கிலிலை மேலே, மூங்கிலிலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே, வாங்கும் கதிரோனேன்னு பாடின உடனேயும் கம்பருக்கு ஒரே சந்தோஷம். என்ன அழகாக ஒரு ஏற்றப்பாட்டு வருது பாரு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். ஆனால் இதெல்லாம் இயற்கையை ரசிக்கும்போது தெரியக்கூடிய விஷயம். ரொம்ப அருமை. ஆனால் உன் நண்பர் நல்லா தான் கவிதை அமைச்சிருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிடு கோவாலு. வரட்டுமா கோவாலு?